லோடு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றணும். அண்ணன் தான் ஏற்றினா அப்படி வேறு சிந்தி. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்க, சேர் அடிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றி முடிச்சாச்சு. உள்ளே போனோடனே மொபைலை வாங்கி வச்சு தான் உள்ள விடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ரைவேட்டான ஏரியாக்காரனால எடுக்க விட மாட்டாங்க. லோடு ஏற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஏற்றிட்டு மெயின் ரோட்டில் நிற்கிறோம். டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ கும்மிடிப்பூண்டிலேட்டு பெங்களூர் மைசூர் ரூட்டில் இருக்குது ஒரு ஆஃப் ரோட் பண்ணுற இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் டீ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அண்ணன் தான் நம்ம கூட டிரைவரு, சாரி அவங்க கூட நம்ம போகிற டிரைவரு. டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றி விடுவாங்கன்னு பார்த்தா இப்படியே கிளம்ப விட்டாங்க. இது ரொம்ப விருப்பாக போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த பிடிச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது காலையில். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃப் வேறு எதில் கிடைக்கும்? டிரைவிங்கில் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா ஃபோன் பேசிட்டு பிஸியாக இருக்குது. அப்படி டோல்கேட் ரேட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். பாருங்கள், ஹெவி டிராஃபிக். ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிட்டு தொலைஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? சும்மா அப்படியே டோல்கேட்டை தாண்டி நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வரல, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு வீடியோ போட்டுவிட்டோம். நீங்கள் கூட ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அப்படியே அண்ணன்ட்ட வண்டியை மாற்றி விட்டுட்டு படுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ தெரியல, சோதனையும். நேற்று சாயங்காலம் போனோம், லோடு ஏற்றி விடணும் நம்ம பார்த்தாங்கன்னா ஏற்றலை. ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஏற்றணும்னு பார்த்தா மறுநாள் காலையில் ஏற்றிடுறாங்க. பாருங்கள், அருமையாக இருக்குது கிளைமேட். சும்மா வேறு வெறித்தனம். நான் நேரில் பார்த்து அழகாக இருக்குது, செல்லில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்த்து ரசிங்க. அதை விட்டுட்டு அதை தாண்டி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அண்ணன் தான் ஓட்டுற. அப்படி அண்ணனை ஒரு ரீல்ஸ் எடுப்போன்னு ட்ரை பண்ணோம். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். அது செட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. ஆம்பூருக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெறித்தனமான இடமா இருக்குது. காலையில் பார்க்குறதுக்குள்ள அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டு எங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணுன்ட்டு போனோம். அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அதை விடவும் பெட்டராக இன்னும் அந்த சில்லி இருக்குது பாருங்கள், வெறித்தனம். ஒன்றுத்துக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்படியே நான் படுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன்ட்ட மாற்றி போகிறேன். அப்படியே தாபாவில் நின்று குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே பை பை சரி போய்ட்டு வந்துட்டோம். கிருஷ்ணகிரி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெங்களூரோட ரைட் கட் பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டோல்கேட்டை தாண்டி வண்டிக்கு க்ரீஸ் அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் மளிகை சாமான் பொருளாக வாங்க வேண்டி இருக்குது. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டிக்கு இப்போ தான் க்ரீஸ் அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சுட்டு இப்போ மளிகை பொருளாக வாங்குவோம். அதை ஃபுல்லாக காட்ட முடியாது, என்னென்ன வாங்கணுங்கிறத மட்டும் பாருங்கள். வண்டி எவ்வளோ அழகாக நிற்கிது பார்த்தீங்களா? ஃபோட்டோ நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நம்ம வாங்கினது அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு, என்னடா இவன் வெறும் மலையவே காட்டிகிட்டு இருக்கானேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருந்த எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நான் பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. கேமராவும் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம், குவாலிட்டி கேமராங்க சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டுக்கு அதுக்கும் அதனால தான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். அப்புறம் போய் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். அத்திப்பள்ளி பார்டருக்குன்னு ஒரு 30 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு போன்ட்டு அப்படியே சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு வந்துருந்துச்சு, கிளம்புறோம். அத்திப்பள்ளி டோல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொண்டு போய் வண்டி ஆர்டிஎஃப்சி உள்ளே போட்டு படுத்துட்டு இப்படியே கிளம்புற எழுந்திரிச்சு கிளம்பி லொக்கேஷனுக்கு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிஎஃப்சியில் போய் செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளம்பி கரெக்டாக மணி 4 மணி அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் லொக்கேஷனுக்கு. 2 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா அண்ணன் ஓட்டுற. அப்படி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடு இறங்கி ஓட்டிகிட்ருக்கிறாரு. வெறித்தனமாக ஓட்டுற. அப்படி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கரெக்டாக கீழே இறங்கியாச்சு. இறங்கி அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள் மைசூர் ரோட்டில் இறங்கி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லொக்கேஷன் இருக்குது. அப்படியே போய் ஒரு டீயே குடிச்சிட்டு போக வேண்டியதான். மேலே பார்க்குற ஹைவே பார்த்திங்கன்னா மைசூர் ரோடு டோல்கேட் போகிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் ரோட்டில் போயிட்டோம்னா லொக்கேஷன் எங்களுக்கு பக்கத்துனால ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்புன்னு வந்துடுவோம். டீ சாப்பிட்டு வண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இது இந்த ஆங்கிள் நல்லா பார்த்துட்டு
பிளாஸ்டிக் பை பாலித்தீன் பேப்பர் இந்த மாதிரி தயாரிக்கிறது. ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம்.